இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்னத்திரை சீரியலை ரசிக்கின்ற ரசிகர்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சியும் போட்டி போட்டு சீரியல்களை காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில தெய்வ மகள் அப்படின்ற சீரியல்ல வினோதினி கேரக்டர்ல தன்னோட நடிப்பை பக்குவமா வெளிப்படுத்தி தன்னோட உண்மையான பெயரை மாத்திவிட்ட புகழ்பெற்ற நடிகை சுஹாசினி பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சுஹாசினி அப்படின்ற பெயரை கொண்ட இவங்க தெய்வ மகள் சீரியல்ல வினோதினி கேரக்டரை செஞ்சு அடுத்து எல்லாரும் இவங்களை வினோதினி அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. 2009ஆம் ஆண்டுல இருந்து இவங்க சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல சீரியல்கள்ல நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு தெய்வ மகள் சீரியல்ல தான் மிகப்பெரிய அளவுக்கு பிரபலத்தை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. சென்னையில பிறந்து வளர்ந்த இவங்க 2009ஆம் ஆண்டு விகடன் தயாரிச்சு எஸ் குமரன் இயக்குன தென்றல் அப்படின்ற சீரியல் மூலமா தான் சின்னத்திரைக்கு அறிமுகம் அடுத்து பல சீரியல் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில இவங்க பைரவி, ஆவிகளுக்கு பிரியமானவள், பொன்னூஞ்சல் போன்ற தொடர்கள்ல நடிச்சு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. மேலும் இவங்க நடிப்புல வெளிவந்த தம்பிக்கு எந்த ஊரு, நிமிர்ந்து நெல் போன்ற படங்கள்ல நடிச்சு தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அடுத்து இவங்களுக்கு ரசிகர்கள் வட்டாரம் அதிகரிச்சிருந்தது. மேலும் இணையதள பக்கங்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்க அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டோ ஷூட் செஞ்சு புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை திணற வைப்பாங்க. அந்த வகையில நடிகை அப்படின்றத தாண்டி கடந்த 25 வருஷங்களுக்கு மேலா தாம் பாடல்களையும் பாடிட்டு வராங்க. படப்பிடிப்பு தளங்கள்லயே என்னை பத்தி தெரிஞ்சவங்க படப்பிடிப்பு தளத்திலேயே என்ன பாடல் பாட சொல்லி கேட்பாங்க. இப்படி நிறைய மகிழ்ச்சியான நாட்கள் இருக்கு. குறிப்பா தெய்வ மகள் படப்பிடிப்பு தளத்துல நானும் நடிகை ரேகா கிருஷ்ணாவும் சேர்ந்துகிட்டு செய்யற சேட்டைகள் ஏராளமா இருக்கும். எப்பவுமே என்னை ஏதாவது ஒரு பாடல் பாட சொல்லி ரசிப்பாங்க. நாங்க 2 பேருமே அக்கா தங்கை போலதான் அந்த படப்பிடிப்பு தளத்துல இருந்தோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.